நம்ம பாக்குற பிக் பாஸ்ல இருக்கிற அந்த 1 மணி நேர எபிசோட்ல திவாகரும் வினோத்தும் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஈவன் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க பேசுற அந்த கிளிப்பு தான் வைரல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா திவாகர் லைவ்ல எவ்வளவு கேவலமா வினோத்தை பத்தி சொல்றாங்க அப்படிங்கறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதையும் தாண்டி நமக்கு எபிசோட்ல காட்டாத பல விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க தம்ப்நெயில் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு வந்திருப்பீங்க, திவாகர் என்ன பொண்ணுங்கிட்ட கிஸ் கேட்கிறாருன்னு. அது உண்மைதான். பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திவாகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவர் பிக் பாஸ் வந்தப்ப யாருக்குமே பிடிக்கல. ஈவன் எனக்குமே பிடிக்கல. ஏன்னா ஜாதியை பத்தி பேசிட்டு உள்ள விடுறாங்க அப்படின் போது எல்லாருக்கும் ஒரு கடுப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் வினோத் மட்டும் இல்லைன்னா திவாகரை எப்பயோ வெளியே அமைச்சிருப்பாங்க அப்படிங்கறத உண்மை. ஆனா இப்ப திவாகர் பாத்தீங்கன்னா வினோத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாரு. ஈவன் விஜய் சேதுபதியே பாத்தீங்கன்னா வினோத் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, உங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வினோத் கூட என்ன சொல்லுவாருன்னா, ஆமா சார் நான் நைட் எல்லாம் அவருக்கு தலையை பிடிச்சு விடுவேன், அவர் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் திவாகர் வினோத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. ஓட்டு குத்தி அந்த ஜெயில காமிச்சதே இருக்கு. அப்ப சரியானதா இருக்கமா, வயசுக்கேத்த மெச்சூரிட்டியே இல்ல. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் பார்வதி கண்டிப்பா நாரதர் வேலை பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வீடியோ முக்கியமா பாத்துட்டு வாங்க. எல்லாருமே தனித்தனியா சொல்றாங்க, இது எல்லாமே தனித்தனியாவே சொல்றாங்க. இது எல்லாரும் 4 பொண்ணுங்க சேர்ந்து சொன்னாங்கன்னா உன் கெரியர் காலி, உன் லைஃப் காலி. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், திவாகர் பொண்ணுங்க கிட்ட கிஸ் கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்க அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணி இப்பதான் ஒருத்தரா வெளியே சொல்றாங்க. சோ ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அப்படி பார்த்தா அரோராக்கு எஃப்ஜேக்கு எப்பயோ ரெட் கார்டு கொடுத்திருக்கணும். பட் திவாகருக்கு மட்டும் எப்படி ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. இங்க திவாகருக்கு சப்போர்ட்டிவா நான் பேசல. அங்க ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப சபரி எல்லாருமே பேசுறாங்கன்னா இவங்களே ஆம்பளைங்களை கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இவங்க சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை திவாகரை. பட் திவாகரும் பாத்தீங்கன்னா இவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அங்க இருக்கிற பேசுறவங்களுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. அங்க பிக் பாஸ் வீட்ல ஒழுங்கா இருக்கிறது விக்கல்ஸ், விக்ரமும், கனி அக்காவை தவிர மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆனா ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. இதை பார்த்து திவாகரும் நல்லா இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதெல்லாம் அந்த 1 மணி நேரம் எபிசோட்ல காட்டலனாலும் லைவ்ல இதை விட ரொம்ப கேவலமா நடக்குது. பட் விஜய் சேதுபதியை கேட்க சொன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த மாதிரி அவங்கலாம் வளர்ந்த பசங்க, அவங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கேமரா பாக்குது, ஆடியன்ஸ் பாக்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற சேனலை மாத்திட்டு போங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணலாம். பட் அந்த பிக் பாஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி லைவ்ல நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு ப்ரூஃப்ஸோட வேணும்னா எங்க ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.